இந்த மாவுல கூடவாடா புட்டு செய்வீங்க? ஹலோ கைஸ், நான் உங்கள் வஷு. நம்ம கடையோட சிக்னேச்சர் ப்ராடக்டே சத்து மாவு தான். அதுல இவ்வளவு நாள் நம்ம கஞ்சி தான் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பயங்கர ஈஸி அண்ட் ஹெல்தியான புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? தேவையான ஒரு 1/2 கிலோ சத்து மாவு நான் எடுத்திருக்கேன். சத்து மாவை கையில் தொட்டால் சூடு தெரிகிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். உதிரியாக பிசையணும், சரிங்களா? புட்டு மாவு பிசைஞ்சாச்சு. இது பாருங்க, பிடிச்சா இந்த மாதிரி குழக்கட்டை மாதிரி இருக்கணும். அப்புறம் உதுத்து விட்டால் இந்த மாதிரி உதிரி ஆயிடணும். இதுதான் பதம். நடுவில் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை துருவியோ இல்லை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறதில்ல, இந்த மாவுலேயே போட்டு பிசைஞ்சு எடுத்து மொத்தமாக தான் போட போகிறோம். இதில் போட்டு கலரிக்கலாம். இதுக்கு ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்மளோட சத்து மாவுலேயே இது எல்லாமே இருக்குது. இதை அப்படியே கலரி எடுத்து புட்டு குழையில் போட்டு நம்ம வேக வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த புட்டுக்குழையை நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்பான்சர் இல்லை, ஜென்யூன் ரிவ்யூ தான். குவாலிட்டியாகவும் இருக்குது அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. கேரளா பீப்புள் எப்படி புட்டு பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு புட்டு பண்ணிடலாம். யூடியூப்ல ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த புட்டு பாத்திரத்தில் நம்ம இது வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம். குழாய் கூட இந்த மாதிரி 2 தட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சின்னதை முதல்ல போட்டுடலாம், அதுக்கப்புறம் இதை பெருசை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் நெய் தடவிக்கலாம். சுற்றி தடவிக்கலாம். நம்ம அந்த தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கலாம். ஒரு டைம் தட்டிட்டு இப்படி மூடி வச்சிட வேண்டியது தான். மூடியாச்சு. இது நல்லா ஆவி வரும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துரும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் தான், எவ்வளோ நேரத்தில் வேகுதுன்னு நம்ம சொல்லலாம் கரெக்டாக. தீ வந்து இந்த அளவில் குறைச்சி நம்ம திட்டமாக வச்சுக்கலாம். புட்டு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த புட்டு எடுக்கிறதுக்காகவே இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம இப்படியே தள்ளலாம். இது கூட இப்போ வாழைப்பழம் வச்சுக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பர். அடிபொலியானவா? அருமை.